100% லிட்ரஸி ரேட் கேரளால இருக்குன்னு சொல்றீங்க. வேலை வாய்ப்பு தேடி உலகம் முழுக்க பயணிக்கிறவர்கள் லேபரா, இன்ஜினியரா இல்ல, லேபரா பயணிக்கிறவங்க நாமலா அவங்களா? கேரளா. உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு தேடி நர்சஸாக பணி செய்கிறவர்கள் நாமலா அவங்களா? ஓகே. டாக்டரா அதிக வெளிநாட்டுக்கு போறது நாமலா கேரளாக்காரங்களா? நம்ம தான் போவோம். ரைட்டா? இவ்வளோ இன்ஜினியர் இவ்வளோ டாக்டர் இங்கேருந்து வெளியில போயிருக்கானா? நாம தான் படிச்சவன். சரியா? அப்புறம் லிட்ரஸி ரேட்டை ரொம்ப காமெடியா வச்சிருக்கானுங்க. அவனுக்கு அவன் பேரை எழுத தெரிஞ்சா அவன் படிச்சவனா? ரைட்டா? அந்த படிச்சவனா எங்களுக்கு வேணாம். டேய் நீங்க டாக்டர் ஆயிருங்கடா. அந்த படிச்சா எங்களுக்கு ஒண்ணு வேணாம். இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுனால தான் எவனாவது ஒருத்தன் இங்க வந்து தமிழ்நாட்டில் கட்டமைப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு கேனத்தனமா பேசல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? சோ தயவு செஞ்சு ஸ்டாட்டிக்கா மட்டும் பார்க்காதீங்க, ரியாலிட்டியை பாருங்க. பார்வதி நாயர் இல்ல, வாட் இஸ் தட்? பார்வதி நாயர்னா என்ன? நாயர் இஸ் மை கம்யூனிட்டி. கம்யூனிட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் கிளாஸ் தான் ஜாதி நியமம் மறுத்துச்சு முதல்ல. இங்க மாத்தினதே அவங்க தான். அங்கேயுமே நிறைய மாடர்ன் தாட்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டப்படுது. பட் அங்கேயே அந்த சேஞ்ச் நடக்கலன்னு கேக்குறேன் நான். பிகாஸ் அவ்வளவு மாடர்ன் கிடையாது. கேரளா பீப்புளோட தாட்ஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகல. தே ஆர் ஸ்டில் வெரி கன்சர்வேட்டிவ் இன் சர்டன் திங்ஸ். லைக் ஈவன் ரைட் நவ் அவரோட தாட்ஸ் டு a level ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும். தே ஆர் நாட் மாடர்ன். எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க அருமையா கேட்டீங்க இல்லையா, கேரளாவில் இவ்வளவுலாம் இருந்துச்சு, ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுட்டே இருந்தாங்களே. இங்க அப்படி இல்லையா? அங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க பெரியார் இருந்தாரு, அங்க பெரியார் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம்.